தனக்கு ஒரு விசுவாசமான காவலன் வேண்டும் என்று விரும்பிய பார்வதி தேவி களிமண்ணிலிருந்து ஒரு மகனை உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்தாள். தனது தனிப்பட்ட அறைகளை காக்கும்படியும் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவள் அவனுக்கு அறிவுறுத்தினாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு சிவபெருமான் வீட்டிற்குத் திரும்பினார். ஆனால் அவரை அடையாளம் கண்டு கொள்ளாத அந்தச் சிறுவனால் தடுத்து நிறுத்தப்பட்டார். வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டதால் கோபமடைந்த சிவனுக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூண்டது. சிவன் தனது கோபத்தில் சிறுவனின் தலையை துண்டித்தார். பார்வதி தன் மகன் உயிரற்றுக் கிடப்பதைக் கண்டபோது அவள் துக்கத்தாலும் கோபத்தாலும் நிலைகுலைந்தாள். அவளை சமாதானப்படுத்த சிவன் அவனை மீண்டும் உயிர்ப்பிப்பதாக உறுதியளித்தார். அவர் தனது கணங்களை அனுப்பி அவர்கள் முதலில் பார்க்கும் உயிரினத்தின் தலையைக் கொண்டு வருமாறு கூறினார். அது ஒரு யானையாக இருந்தது. அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலில் வைத்து அவனை மீண்டும் உயிர்ப்பித்து அவனுக்கு கணேசன் என்று பெயரிட்டார். கணேசன் புதிய தொடக்கங்களின் கடவுளாக வணங்கப்படுகிறார்.